அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யானந்தா. நித்தி ஹெல்த் கேரில் மீண்டும் ஒரு பதிவு. தற்பொழுது ட்ரெண்டிங்காக இருக்கிற எங்கே பார்த்தாலும் சமூக ஊடகங்கள் எங்கேயும் காணப்படுகிற செய்தி, இந்த ஸ்காலர்ஷிப் 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சை சம்பந்தமான முடிவுகள், வாழ்த்துக்கள், பரிமாற்றங்கள், பல்வேறு விதமான செய்திகள் தான் சமூக ஊடகங்களை முதன்மையாக கைப்பற்றி உள்ளது. பரீட்சைக்கு தயார்பட்ட மாணவர்கள், இந்த பரீட்சையை எழுதிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை முதல் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவது, இந்த பரீட்சையில் சித்திரைந்த மாணவர்கள் அனைவரும் பாராட்டப்பட வேண்டும். அதில் ரெண்டாம் கருத்துக்கும் இடமில்லை, அது தவறில்லை. மற்றவர்களையும் அது நிச்சயமாக ஊக்கப்படுத்தும், அது முன் உதாரணமாக கூட அமையும். ஆனால் ஏனைய மாணவர்கள் எந்த சிறு உள்ளமும் இந்த பாராட்டுதலால் பாதிக்கப்படக்கூடாது, மன உளைச்சலுக்குள் ஆகக்கூடாது. அந்த விதத்தில் இந்த பாராட்டுகள் அமைய வேண்டும் என்பது எனது தாழ்மையான கருத்து. இந்த முறையும் இந்த சமூக ஊடகங்களில் காணப்பட்ட பல விடயங்களை பார்க்கும் பொழுது இன்னும் பாராட்டப்பட வேண்டிய மகிழ்ச்சியான விடயங்கள் பல காணப்படுகின்றன. ஒரு சில மிகவும் கவலைக்குரிய விடயங்களும் காணப்படுகின்றன. முதலில் மகிழ்ச்சியான விடயத்தை பார்ப்போம். அதன் பின்பு இதனுடைய கவலை மற்ற பக்கம், ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கும். அதே போல மற்ற கவலைக்குரிய விடயங்கள் என்ன என்பதை இறுதியாக பார்ப்போம். 5ஆந்தர புலமை பரிசில் பரீட்சை இலங்கை ரீதியாக மாணவி ஹனுதி அமாயா அஸ்வினி, இவர் அகில இலங்கை ரீதியில் 198 புள்ளிகளை பெற்று முதலிடத்தை பிடித்துள்ளார். இவர் அம்பலாங்குடையைச் சேர்ந்தவர். இது சிங்கள மொழி மூலம் நடந்த அகில இலங்கை ரீதிக்கான பரீட்சை ஆணையாளர் இதனை தெரிவித்துள்ளார். மொழி மூலம் யாழ்ப்பாணத்தின் இந்து ஆரம்ப பாடசாலை தரம் 5 மாணவன் ஆனந்த சோதி லக்ஷயன் தமிழ் மொழி மூலமான பரீட்சை 194 மதிப்பெண்களை பெற்று அகில இலங்கை ரீதியில் முதலிடம் பெற்றுள்ளார் தமிழ் மொழி மூலம். இந்த தகவல்களை பரீட்சை ஆணையாளர் நாயகம் AKS இந்திரா குமாரி அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளமை உங்களுக்கு தெரியும். யாழ் மாவட்டத்தை தவிர்த்து இவர்தான் வடமாகாணத்தில் முதலிடம், தமிழ் மொழி மூலம் முதலிடம், யாழ் மாவட்டத்தில் முதலிடம். இந்த ரீதியில் யாழ் இந்து ஆரம்ப பாடசாலைக்கும் அது வாழ்த்துக்களை உற்சாகப்படுத்திய ஆசிரியர்கள் எனக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அவருடன் பரீட்சைக்கு தோற்றிய அனைத்து மாணவர்களையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வவுனியா மாவட்டத்தை பொறுத்தவரையில் ரம்பக்குளம் மகளிர் கல்லூரியில் பயிலும் அரோனிகா ரேச்சல் என்ற மாணவி 189 புள்ளிகளை பெற்று மாவட்ட ரீதியில் முதலாவது இடத்தையும், அகில இலங்கை ரீதியில் வடமாகாண ரீதியில் 2ஆம் இடத்தையும், தமிழ் மொழி மூலமான அகில இலங்கை ரீதியில் 2ஆம் இடத்தையும் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வாழ்த்துக்கள் ரேச்சல். அடுத்த கிழக்கு மாகாணத்தை நாங்கள் பார்த்தா, கிழக்கு மாகாணத்தில் இந்த பரீட்சை முடிவில் மட்டக்களப்பு மேற்கு கல்வி வலயத்துக்குட்பட்ட நாவற்காடு நாமகள் கனிஷ்ட வித்தியாலய மாணவி செல்வி பிரைசூடி அபிரிஜா, இந்த மாணவி 187 புள்ளிகளை பெற்று மாவட்டத்திலும் கிழக்கு மாகாண தமிழ் மொழி மூலமான மாகாண மட்டத்திலும் முதலிடம் பெற்று சாதனை படைத்துள்ளார். இது முக்கியமான விடயம். இந்த மாணவியின் முயற்சியை நாங்கள் முழுமனதாக பாராட்ட வேண்டும். பிரத்யேக வகுப்புகள், அதாவது டியூஷன் எதுவும் செல்வதற்குரிய வசதிகளற்ற இந்த மாணவி சொர்வாமுனை கிராமத்திலிருந்து தனது பெற்றோரின் ஊக்கப்படுத்தலினாலும் பாடசாலையின் அதிபர் ஆசிரியர்களின் கற்பித்தல் நுட்பத்தினாலும் இந்த சாதனையை படைத்துள்ளார். இந்த சாதனை படைத்துள்ள இந்த செல்ல குட்டிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்தது முல்லைத்தீவு மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா, முல்லைத்தீவில் மாணவி செல்வி பி எஸ்ரீ 180 புள்ளிகளை பெற்று முல்லைத்தீவு மாவட்டத்தில் இவர் முதலிடம் பெற்றுள்ளார். இவர் முல்லைத்தீவு விஸ்வநாதர் ஆரம்ப பாடசாலை, இந்த பாடசாலை தொடர்ந்து இந்த புலமை பரிசு பரீட்சையில் முன்னிலை வைக்கின்ற பாடசாலை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மாணவியையும் வாழ்த்துகிறோம். இந்த 5ஆந்தர புலமை பரிசல் பரீட்சையை பொறுத்தவரையில் சிறந்த பெறுபவர்களை பெற்ற மற்றும் சிறந்த பெறுபவர்களை பெறாத அனைத்து மாணவர்களுக்கும் எனது மனங்கவர்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். உங்கள் பெறுபவர்கள் எப்படியா இருப்பினும் நீங்கள் அனைவரும் உண்மையில் சிங்கங்களே. ஏனென்றால் உண்மையிலே இந்த 5ஆந்தர புலமை பரிசில் பரீட்சை என்றது உண்மையிலே எதிர்காலத்தை பெரிய அளவில் தீர்மானிக்காது. 5ஆந்தர பரீட்சையில் சித்தி அடைந்தவர்கள், சித்தி அடையாதவர்கள், சாதாரண தர பரீட்சை, உயர்தர பரீட்சையின் பெறுபவர்கள் ஒவ்வொரு விதமாக அமைந்திருக்கும். எனவே இந்த பரீட்சையை வைத்துக்கொண்டு எதையும் தீர்மானிக்க முடியாது. இது ஒரு சாதாரண ஒரு பரீட்சை தாள், அவ்வளவுதான். இந்த மாணவர்களை நாங்கள் பாடசாலை ரீதியாக அல்லது ஒரு நிலையங்கள் ரீதியாக கௌரவிக்கும் போது முக்கியமான ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும். நிச்சயமாக ஊக்குவிக்க வேண்டும். இந்த பாராட்டுகள் முக்கியம். ஆனால் சித்தி அடையாத
அல்லது தோல்வியடைந்த என்று கருத முடியாது, சித்தி அடையாத மாணவர்களை எந்த விதத்திலும் அவர்கள் மன உளைச்சலுக்கு உள்ளாகாத விதத்திலோ அல்லது மன பாதிப்புக்குள்ளாகாத விதத்தில் இந்த பாராட்டுகள் அமைய வேண்டும். உண்மையில் என்னென்னா இந்த பாராட்டுக்கள் மிக முக்கியம், ஊக்குவிப்புகள் முக்கியம். பரீட்சை ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் காணப்படும். அதே போலதான் வாழ்க்கையிலும் வெற்றி தோல்வி இது ஒரு தடை தாண்டல். ஒவ்வொரு கட்டத்திலும் பல்வேறு இந்த வாழ்க்கை சவாலை எதிர்கொள்வதற்கு பல்வேறு தடை தாண்டல்களை மாணவர்கள் எதிர்கொள்ள வேண்டும். அதற்கான ஒரு ஆரம்ப ஆயத்த நிலையை முதலாவது தடை தாண்டல் இந்த 5ஆம் தர புலமை பரீட்சை. இதில் தோல்வியடைந்தவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள், கிட்டத்தட்ட வெற்றியடைந்தவர்கள் சிறிய அளவில் இருப்பார்கள். ஆனால் இந்த தோல்வியோ வெற்றியோ எதையும் தீர்மானிப்பதில்லை. வெற்றியை கண்டவர்கள் மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு முன்னேறி செல்வதற்கு அவர்களை பாராட்ட வேண்டும், ஊக்குவிக்க வேண்டும். தோல்வி அடைந்தவர்கள் அல்லது இந்த பரீட்சையில் சித்தியடைய தவறியவர்களை இந்த இடத்தில் முக்கியமாக சரியான அரவணைப்பு கொடுக்க வேண்டும், அவர்களை ஊக்குவிக்க வேண்டும், தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்த வேண்டும். போட்டியில் அடுத்தடுத்த தடை தாண்டல்களில் வேகமாக ஓடி வெற்றியை அவர்கள் சுவைத்து பார்ப்பதற்குரிய ஒரு ஊக்குவிப்பை கொடுப்பதே ஆசிரியர் சமூகம், பாடசாலை சமூகம், பெற்றோர்கள், முக்கியமாக பெற்றோர்கள் அவருடைய முக்கிய பங்காக காணப்படும். எனவே இந்த பரீட்சை உண்மையில் போட்டி பரீட்சை அல்ல. உருவாக்கப்பட்ட நோக்கம் மாணவர்களுக்கு மாவட்ட ரீதியாக உதவி பணம் வழங்குவதற்கும் வேறு வசதி வாய்ந்த பாடசாலைகளை தேர்வு செய்வது, இந்த நோக்கத்துக்காகத்தான் இந்த பரீட்சை உண்மையில் நடத்தப்படுகின்றது. அந்த நோக்கத்தை மாணவர்களுக்கும் தெளிவுபடுத்த வேண்டும், பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வீணான போட்டி மனப்பான்மையை மாணவர்களை உருவாக்கக்கூடாது. இது முக்கியமான விடயம். வெற்றி பெற்றவர்கள் பாராட்டப்பட வேண்டும், மேலும் மேலும் வெற்றிகளை குவிக்க வேண்டும். வெற்றி பெற தவறியவர்கள் சரியான விதத்தில் ஊக்குவிப்பு கொடுத்து, தட்டி கொடுத்து, உற்சாகப்படுத்தி துவள விடக்கூடாது. துவண்டு அவர்கள் வாழ்க்கையின் வெறுக்கிற நிலைக்கு செல்ல விடக்கூடாது. அன்பு குழந்தைகள் அனைவருக்கும் பாராட்டுக்கள். துவளவாதீர்கள், வீறு கொண்டு அடுத்த பாய்ச்சலுக்கு தயாராங்கள். உங்கள் வாழ்வு உங்கள் கைகளில். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.